ஈரான் குவைத் மீது தாக்குதல் நடத்துவதை குவைத் வன்மையாக இப்ப கண்டிச்சிருக்கிறாங்க. ஈரான் 28ஆம் திகதியில் இருந்து குவைத் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. இதனால எங்களுடைய 2 பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. பல நூற்றுக்கணக்கான மக்கள் காயமடைந்திருக்கிறாங்க. நாங்க இது சம்பந்தமாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறோம். எங்களது இறையாண்மையையும் எங்களது வான்வழியினுடைய சுதந்திரத்தையும் மக்களுடைய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் விடுக்கின்ற வகையில் ஈரான் செயற்படுகிறது. இதற்காக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கடிதம் அனுப்பியிருக்கிறோம். அதே நேரத்தில் வளைகுடா நாடுகளுடைய கூட்டமைப்பிடமும் நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம். இந்த கூட்டமைப்புக்குள் இருக்கின்ற ஒரு நாட்டுக்கு எதிரிகளினால் அச்சுறுத்தல் விடுக்கப்படும் என்று சொன்னால் அதற்கு எதிராக இந்த கூட்டமைப்பு நாடுகளும் முன்னிற்க வேண்டும், கிளந்தள வேண்டும் அப்படிங்கிற வகையிலையும் நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஈரான் எங்கள் மீது அத்துமீறி இப்ப தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. இதனால எங்களது நாடும் எங்களுடைய மக்களும் பாதிப்படைந்திருக்கிறோம் அப்படிங்கிற வகையில குவைத் இப்ப அறிவித்தல் விடுத்து பகிரங்க எச்சரிக்கையும் விடுத்து சவாலும் விடுத்திருக்கிறது ஈரானுக்கு. ஈரான் தனது பிராந்தியத்தில் உள்ள அருகிலுள்ள நாடுகளுக்கு தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்துவதன் மூலமாக இந்த மிகப்பெரிய யுத்தத்தில் தனித்து எப்படி செயற்பட போகிறது ஈரான்? இதன் மூலமாக ஈரானுக்கு வெற்றி கிடைக்குமா? ஏனைய அருகிலுள்ள நாடுகள் முழுவதும் ஈரானை எதிர்க்க தொடங்கினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்க காமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க.